தவ வாழ்க்கையை மேற்கொள்பவர்களுக்கும் ஆன்மீக தேடலில் ஈடுபடுபவர்களுக்கும் சுலபமாக வந்து உதவுவார் முருகர். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவாக கோவில் கொண்டிருக்கும் புனித ஸ்தலம்தான் பழனிமலை ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோயில். இந்த கோவிலுடைய வரலாறு மிகவும் பழமையானது. பழனிமலை பால தண்டாயுதபாணி திருக்கோயில் முருகரின் அறுபடை வீடுகள்ல 3ஆம் படை வீடு. புராண காலங்களில் இந்த ஊர் திரு அவினன்குடி அப்படின்னும் தென் பொதிகை அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலின் இறைவனான முருகப்பெருமானை பால தண்டாயுதபாணி அப்படின்னும் குழந்தை வேலாயுதர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த கோவிலின் சிறப்பம்சம் நவ பாஷாணங்கள் கொண்டு பல சித்தர்களால் செய்யப்பட்டு போகரால் ஸ்தாபிக்கப்பட்ட மூலவருடைய சிலை. இதோட அழகு என்னன்னா, இந்த நவ பாஷாணங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது 9 வகையான விஷங்கள். இந்த 9 வகையான கொடிய விஷங்களை சரியான அளவுல கலந்து மருத்துவ குணம், அதாவது மெடிசினல் குவாலிட்டிஸ் இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதை வச்சு இந்த மூலவருடைய சிலைய செஞ்சிருக்காங்க. இதனால முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு தடவை அபிஷேகம் செய்யும் போதும் அதுல இருந்து வர தீர்த்தத்துல கூட அந்த மெடிசினல் குவாலிட்டிஸ் இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே போகர் இதை யோசிச்சு அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுதான் மிகப்பெரிய அதிசயம். புராண கதைகளின்படி சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஞான பழத்தை விநாயகருக்கு கொடுத்ததை பார்த்து அவர்களிடம் கோபித்து கொண்டு முருகர் வந்தடைந்த இடம்தான் இந்த பழனிமலை. தந்தை சிவபெருமானும் தாய் பார்வதி தேவியும் எவ்வளவோ அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் இந்த பழனி மலையிலேயே தங்க போவதாக உறுதியாக கூறிவிட்டார் முருகர். பழம்னி அப்படின்னு அவை முருகரை பார்த்து போற்றியதற்கு காரணமும் இதுவே. இப்படிதான் காலப்போக்கில் இந்த இடத்துக்கு பழனி அப்படின்ற பெயர் வந்துச்சு. தமிழ் சித்தர்களில் முதன்மையான சித்தர்களில் போகரும் ஒருவர். போகர் அஷ்டமா சித்திகளின் ஞானம் பெற்றவர். ஒரு முறை தவம் மேற்கொண்டு அவர் பழனிமலைக்கு வராரு. அப்போது அன்னை பார்வதி தேவி, முருகப்பெருமான் மற்றும் சித்தர்களின் தலையாய சித்தராகிய அகத்தியர் இந்த 3 பேருடைய உத்தரவுப்படி பால தண்டாயுதபாணி சுவாமியுடைய சிலைய நவ பாஷாணங்கள் கொண்டு போகர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த சிலையை செய்து முடிக்க போகருக்கு 9 வருடங்கள் ஆயிருக்கு. இந்த சிலையை செய்து முடிப்பதற்கு 4000த்திற்கும் மேற்பட்ட மூலிகைகள் யூஸ் பண்ணப்பட்டதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பொதுமக்களின் நன்மைக்காக இறைவனின் அருளோடு இந்த நவபாஷாண சிலையை செய்து முடித்தார் போகர். இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்வதற்கு 4 பொருட்கள் மட்டுமே பயன்படுத்துவார்கள்: சந்தனம், விபூதி, பன்னீர் மற்றும் பஞ்சாமிர்தம். இந்த அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை பிரசாதமாக பெற்று சாப்பிடும் பக்தர்களுக்கு எப்படிப்பட்ட உடல் நோய் இருந்தாலும் அதை குணப்படுத்துவதற்கான மெடிசினல் குவாலிட்டிஸ் இந்த நவபாஷாணத்திலேயே இருக்கு. முன்பொரு காலத்தில் ஹிடம்பன் அப்படின்ற ஒரு அரக்கன் தன்னுடைய தோள்களில் ஒரு கட்டையில் சக்திகிரி, சிவகிரி அப்படின்னு 2 மலைகளை சுமந்து வராரு. அவருடைய பயணத்திற்கு நடுவில் அவர் சுமந்து வந்த 2 மலைகளையும் பழனி மலையின் மீது இறக்கி வைத்து அங்கு இலைப்பாரி கொண்டிருந்தார். அப்போது அந்த பழனி மலையில் குடியிருந்த முருகப்பெருமானோட அவர் சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. முருகப்பெருமானுடன் சண்டையிட்டு தோற்ற இடும்பன் முருகனுடைய வீரமும் விவேகமும் கண்டு அவருடைய பக்தராகவே மாறிடுறாரு. இன்றும் பழனி மலைக்கு செல்லும் வழியில் நடுவுல இடும்பனுக்கு சன்னதி உண்டு. மாபெரும் முருக பக்தனான இடும்பனை கௌரவிக்கும் வகையில் தினமும் இடும்பன் சன்னதிக்கு வழிபாடு செஞ்சுட்டு தான் முருகர் சன்னதிக்கு வழிபாடு செய்வாங்க. இடும்பன் சுமந்து வந்த இந்த 2 மலைகள் போலவே முருக பக்தர்கள் பழனி தண்டாயுதபாணிக்காக காவடி எடுத்து வருவது வழக்கமாச்சு.